ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது காஷ்மீரி சிக்கன். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்குது. இப்போ அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 15 மிளகு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கலருக்காக தான் இங்கே சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்குது. நம்ம போட்டிருக்க மிளகாய்த்தூள் தனியாய்த்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இது கூட 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் படும்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாயை முழுசா அப்படியே சேர்த்துக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸை சிம்மிலே வச்சுக்கலாம். ஏன்னா சிக்கன் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும், அதனால கேஸை சிம்மில் வச்சு செய்யலாம்.
இப்போ ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வெந்து வர்றதுக்காக இதை ஒரு மூடி போட்டு மூடி சிக்கனை சிம்மில் வச்சு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது. எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. நல்லா கம்மன்னு நம்மளுக்கு காஷ்மீரி சிக்கன் ரெடி ஆகிருக்குது. நான் இங்கே கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இதை ட்ரை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய காஷ்மீரி சிக்கன் ஸ்பைஸியாக நல்லா ரெடி ஆகி வந்திருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.